இன்னைக்கு நம்ம ஜெயகாந்தன் அவர்கள் எழுதின அக்னி பிரவேசம் அப்படிங்கிற சிறுகதையை பத்தி தான் ரொம்ப சுருக்கமா பார்க்க போறோம். ஆக்சுவலி இந்த கதையை நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு நாவல் அப்படின்ற அளவுக்கு தான் நினைச்சிட்டு படிக்க ஆரம்பிச்சேன். ஆனா இது ஒரு சிறுகதை அப்படிங்கிறது எனக்கு அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது. இந்த கதையை நான் படிச்ச ஆர்வத்துல இதனுடைய தொடர்ச்சியான சில நேரங்களில் சில மனிதர்கள், கங்கை எங்கே போகிறாள் அப்படின்ற 2 நாவலை நான் படிச்சு முடிச்சிட்டேன். அந்த அளவுக்கு இந்த சிறுகதை ரொம்ப ஆழமா 1960களிலேயே புதுமையான புரட்சிகரமான விஷயங்களை பேசின ஒரு சிறுகதையா, அந்த நேரத்துல பயங்கர சர்ச்சையை கிளப்பின ஒரு கதையா இருந்தது. இந்த கதை அநேகமா எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான், ஏன்னா ரொம்ப பாப்புலரான சிறுகதை தான். இருந்தாலும் இதை படிச்ச அந்த தாக்கம் எனக்கு இன்னுமே இருக்கிறதுனால இதை பத்தி கண்டிப்பா பேசியே ஆகணும் அப்படின்னு நினைச்சேன். சோ கதை என்னன்னா, ஒரு காலேஜ் போற ஒரு பொண்ணு இருக்கா. அன்னைக்கு ஒரு நாள் அவ காலேஜ் முடிஞ்சு கிளம்புறா வீட்டுக்கு, பஸ்ல போகணும். ஆனா அன்னைக்கு பயங்கரமா மழை வந்துட்டு இருக்கு. ஒவ்வொருத்தங்களா அவ கூட அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க பஸ் வர ஏறி போயிட்டாங்க. கடைசியில இவ மட்டும் தான் வெயிட் பண்றா. சோ மறுபடியும் காலேஜுக்குள்ளேயே போயிடலாமா அப்படின்னு பாத்துட்டு இருக்கப்போ ஒருத்தர் கார்ல கம் ஆன் கெட் இன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு 16-17 வயசு உடைய ஒரு பொண்ணு, அவளுக்கு எதுவுமே தெரியாதனால சரி, அந்த காலத்துல இப்போவே இன்னசென்ட் அப்படின்றது ஓகே, பட் இன்னும் கொஞ்சம் 1960களில் அப்படின்றப்போ நல்லவங்களா இருப்பாங்க, வீட்டுல டிராப் பண்ணிருவாங்க போல அப்படின்ற அளவுக்கு அது கூட தெரியாத ஒரு அப்பாவே அவ அதுல ஏறி போறா. சோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த பொண்ணு அது கற்பழிப்புன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவளுடைய சம்மதத்தோட தான் நடக்குது. ஆனா அவளுக்கு தெரியவே இல்லை அது ஒரு தப்பு, அது அந்த மாதிரி. சோ அந்த மாதிரியான இருக்கு. அவ அதுக்கப்புறம் அவளை வீட்டுல கொண்டாந்து டிராப் பண்றாரு. அங்க அவங்க அம்மா கிட்ட வந்த விஷயத்த சொல்லி அழறா. அதுக்கப்புறமா தான் அவளுக்கு ரியலைஸே ஆகுது. அவங்க அம்மா என்னதான் கத்தி கூப்பாடு போட்டாலும் பக்கத்து வீட்டுல இருந்து ஒருத்தவங்க என்ன ஏதுன்னு விசாரிக்கிறப்போ அவங்க உடனே விஷயத்த சமாளிச்சுட்டு அவ மேல அவ்வளவு கோவம் இருந்தாலும் தண்ணிய ஊத்தி இது ஒரு அக்னி பிரவேசம் மாதிரி நினைச்சுக்கோ, நீ புனிதமாயிட்ட அப்படின்ற மாதிரி அந்த கதை முடியுது. எனக்கு இதை படிச்சப்போ நிறைய விஷயங்கள் தோணுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பொண்ணுடைய இன்னசென்ஸ் தான் இந்த தப்பு நடக்கிறதுக்கு காரணமா இருந்திருக்கு. ஸோ செக்ஸ் எஜுகேஷனை பத்தி ஒரு மனுஷன் அந்த காலத்திலேயே இவ்வளவு அழகா ஒரு சட்டலா அதை அவ்வளவு பெரிய விஷயத்த நுழைச்சிருக்காரு அப்படின்றது எனக்கு பிரமிப்பா இருந்தது. அடுத்து அவங்க அம்மா பேசுற வசனங்கள், அதாவது ஒரு பேரண்டிங் எப்படி இருக்கணும், என்னதான் கோவம் வந்தாலும் அந்த நேரத்துல நம்ம குழந்தைய காப்பாத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், என்னதான் தப்பு பண்ணிட்டு அவங்க வந்தாலும் நம்ம திட்டினாலும் I will be there for you no matter what அப்படின்ற விஷயத்தையும், இதால உங்க வாழ்க்கை ஒன்றும் முடிஞ்சு போயிட போறதில்ல, கற்புங்கிறது உங்ககிட்ட மட்டும் இல்ல, வெளியே மட்டும் இல்ல, எல்லாமே மனசுல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருந்தாலும் இது ஒன்றும் இல்ல, யூ கேன் கோ ஹெட் வித் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்லி அவளை தேத்துறதாகட்டும். இப்போ திடீர்னு ஒருத்தவங்க கேட்கிறப்போ ஆமா இந்த மாதிரி கேட்கறாங்களே, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா அதாவது நம்ம ஒரு பரம்பரை விரோதி மாதிரி இல்ல ட்ரீட் பண்ணுவாங்க எல்லாரும், அந்த அளவுக்கு நம்மளை ஒதுக்கி வச்சிருவாங்களே அப்படின்னு நினைச்சாலும் அந்த ஒரு நிமிஷத்துல ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் அவங்க பண்ணுவாங்க. ஆமா அவங்க குழந்தைக்கு நடந்திருந்தாலும் நானும் இதே தானே பேசிருப்பேன் அப்படின்னு. ஸோ ஒரு செல்ஃப் கான்சியஸ்னஸ் அந்த இடத்துல அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்றது. இப்போ நம்ம எல்லா எமோஷன்ஸ்க்கும் ஒரு டேர்ம் வச்சிருக்கோம். நான் சொன்ன மாதிரி இந்த செக்ஸ் எஜுகேஷன், செல்ஃப் கான்சியஸ்னஸ், அப்புறம் ஸ்கிரீம் ஃப்ரீ பேரண்டிங், அந்த மாதிரி ஜென்டில் பேரண்டிங், அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு டேர்ம் இருக்கு. ஆனா இந்த டேர்ம் எல்லாம் என்னன்னே தெரியாத ஒரு காலகட்டத்துல, இப்படி எல்லாம் சில டேர்ம்லாம் இல்லாத ஒரு காலகட்டத்துல இந்த விஷயங்களை அந்த மனுஷன் அதுவும் இதனோட சிறுகதையில பேசியிருக்காரு அப்படின்றதே எனக்கு பயங்கர பிரமிப்பா இருந்தது. அதை விட முக்கியமா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க அந்த வர்ணனை எல்லாம் சான்ஸே இல்ல. இந்த சென்னை வெயில்ல கொஞ்ச நேரம் அப்படியே கொட்டுற மழையில நனைஞ்சிட்டு இருந்த மாதிரி அவ்வளவு விவிடான, எப்படி சொல்றது, அவ்வளவு கிளியரான ஒரு கற்பனை, ஒரு வர்ணனை கொண்டு வந்திருந்தாரு. எல்லாமே இந்த கதையில நான் பேசினா ரொம்ப நேரம் கூட பேசிட்டே இருப்பேன். அந்த மாதிரி க்ளோஸ் டு மை ஹார்ட் ஆயிடுச்சு இந்த ஷார்ட் ஸ்டோரி. கண்டிப்பா படிச்சு பாருங்க, படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வாசிப்போம்.